இந்தியன் பிராண்ட் லாவா களத்துல நாங்களும் இருக்கண்டா அப்படின்னு அடுத்தடுத்து மொபைல் போன் புதுசா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல புதுசா வந்திருக்கிறது தான் லாவா பிளே அல்ட்ரா. சோ பிளே அப்படின்னா இது கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி கேமர்ஸ்க்காக என்ன கொடுத்திருக்காங்க ஓபன் பண்ணி பாப்போமா? பொதுவா லாவாவோட பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லா பிளாக்கா வரும். பட் இந்த டைம் ஒயிட்டா கொடுத்திருக்காங்க. அதுவும் அந்த கேமராவை பெருசா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரால என்ன ஹைலைட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம உள்ள பார்ப்போம். பின்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணா வழக்கமா இருக்கிற அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய லாவா பிளே அல்ட்ரா. ஸோ நமக்கு வந்திருக்கிறது பியூர் ஒயிட் கலர். டிசைனை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுற அந்த ஹோம் சர்வீஸ்க்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு 33 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபர்ஸ்ட் கேஸை போட்டு பார்த்துருவோம் எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு. கேஸ் நல்லா ஃபிட்டாக தான் இருக்குது. கேஸ் போட்டு கையில் எடுக்கும்போது கூட மொபைல் வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக தான் தெரியுது. எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் கார்னர்ல கீழே போட்டாலும் கேஸ் வந்து சேஃபா பார்த்துக்கணும். இப்போ மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். இது ஆர்டிக் ஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஆர்டிக் ஸ்லேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து லைட்டா ஒரு கிரே கலர் மாதிரி தெரியுது. அது நமக்கு வரல. ஸோ இந்த ஒயிட் கலர் பார்க்கும்போது ஃபுல்லா ஒரு பிளைனான ஒயிட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பியூரா இருக்கு. கையில தொடும்போது லைட்டா அந்த ஷைனிங்கா இருக்கிற ஒரு ஃபீல் தான் வருது. பட் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் ஆகல. ஸோ அந்த விதத்துல நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து லாவாவோட பிராண்டிங் இருக்குது. மேல வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல அந்த எட்ஜஸ் எல்லாம் லைட்டா கர்வா கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சைட்ல வந்தோம் அப்படின்னா வழக்கமா கொடுக்குற அந்த பாக்ஸி டைப் டிசைன் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குது. அத மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. மொபைல கையில எடுக்கும் போதுமே ஒரு லைட் வெயிட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இங்க வெயிட் வந்து 182 கிராம் தான் கொடுத்திருக்காங்க. திக்னஸ்மே 7.8 mm தான் இருக்குது. நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஃபிளாட்டான டிஸ்ப்ளே கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்வ்டு டிஸ்ப்ளே வாங்கிட்டு அதுக்கு டெம்பர் கிளாஸ் வாங்க அலையிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அது போக சீக்கிரமா அது டேமேஜ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. நானுமே ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்றேன். பட் உங்களுக்கு ஃபிளாட்டான டிஸ்ப்ளே பிடிக்குமா, கர்வ்டு டிஸ்ப்ளே பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால நல்லா ஸ்மூத்தா யூஸ் பண்ணிக்க முடியுது. டச் ரெஸ்பான்ஸும் நல்லாவே இருக்குது. பீக் பிரைட்னஸா 1000 nits தான் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல பார்க்கும்போது நல்லா பிரைட்டா இருக்கு. சன்லைட்ல பார்க்கும்போது ஓரளவு மேனேஜ் பண்ற அளவுக்கு இருக்கு. பட் இந்த செக்மெண்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா 6000-6500 nits வரைக்கும் பிரைட்னஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னுமே பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம் லாவா. இதுக்கு 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்ல ரிச்சா டீடைல்டா நம்மளால பார்த்துக்க முடியுது. இங்க சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஓரளவு நல்ல லவுடா கிளியரா கேட்டுக்க முடியுது. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர்லாம் கொடுத்து ஏமாத்தாம 2 ஸ்பீக்கர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். லாவாவோட ஒரு பெரிய பிளஸ்ஸே அவங்களோட சாஃப்ட்வேர் தான். இந்தியால ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாவா மட்டும் தான் தராங்க. அப்படியே ஓபன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவுதான் மொத்தமே ஆப்ஸ். நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணதா இருக்கு. மற்றது எல்லாமே கூகுளோட ஆப்ஸ் தான். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளூட்வேர்ஸும் இல்லாம எந்த ஒரு ஆட்ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷனோ இல்லாம ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அதுபோக இந்த டைம் சாஃப்ட்வேர் அப்டேட்மே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 OS அப்டேட் கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதையுமே டைமிங்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்திலுமே லாவா வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இதுல ஹைலைட் பண்றது பேர்லயே இருக்கு பிளே. அதாவது கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக Mediatek Dimensity 7300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 15000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னா இதுதான். இதை தாண்டி இன்னும் இவங்க பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் இதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 7 லட்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ண போவோம் கிட்டத்தட்ட 6,68,000க்கு மேல வந்தது. ஓகே, ஓரளவு ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க ஃப்ரீ ஃபயர், BGMI இதெல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம். BGMI வந்து ஓரளவு மிட் கிராஃபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. ரொம்ப ஹெவியா ப்ளே பண்றீங்க இல்ல ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது அங்கங்க ஃப்ரேம் டிராப், லைட்டா அந்த லாக் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பெருசா இல்ல. மொபைல் ஹீட் ஆகல. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா UFS 3.1க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதே செக்மெண்ட்ல ஒரு சில மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா 35,000 ரூபாய் வரைக்கும் கூட UFS 2.2ஓட நம்பர் 1 பிராண்ட்லாம் தராங்க. யாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் விவோ. லேட்டஸ்டா லான்ச் பண்ண விவோட V60 பாத்தீங்க அப்படின்னா 35,000
ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாலுமே UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. பட் 15,000 ரூபாய்க்கு 3.1 கொடுத்துருக்காங்க. அவங்களோட மொபைல்லுமே 3.1 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைலில் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மொபைல் லைட் வெயிட்டா இருக்கிறதுனால இங்க பேட்டரி கெபாசிட்டியுமே 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் உங்க பெட்டராகவே கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா 6000 6500 7000 அப்படின்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட பேட்டரி கெபாசிட்டி பெட்டரா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 33 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 15,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா 45 வாட்டே கொடுத்துருக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன குறையா பார்க்குறேன். இருந்தாலும் ஓகே, ஓரளவு அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் ஸ்லாட் கிடையாது. ஏன்னா மொபைலை வெயிட்லெஸ்ஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எய்மா இருந்திருக்கு. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லைனா 2 சிம் போட்டுக்க முடியும். இது ஒரு 5G மொபைல். பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா 3.5mm ஜாக் கவர் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். அது பக்கத்திலே ஒரு மைக் இருக்கு, டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரைட் சைட்ல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. அடுத்து இந்த மொபைல்ல அவங்க ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா இதோட கேமரா. ரியர்ல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. IMX682 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ தான் கொடுத்திருக்காங்க. அதால பெருசா யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு LED ஃபிளாஷ் இருக்கு. செல்ஃபி கேமரா இங்க 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க லேட்டஸ்டா லான்ச் பண்ண அந்த AMOLED 2 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதுல வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் இது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. அதுவே நீங்க போர்ட்ரைட் ஷாட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் ஷார்பன் பண்ணி பின்னாடியுமே அப்படியே லைட்டா திட்டா தெரியுற மாதிரி தெரியுது. அந்த முகத்திலுமே புள்ளி புள்ளியா தெரியுற அளவுக்கு ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே அதிகப்படுத்திடுது. போர்ட்ரைட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே போராதா இருக்கு. ரியர் கேமரால கலர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா எடுத்துது. ஒரு சில டைம் வந்து அந்த சேச்சுரேஷன் ஹையா இருக்கிற ஒரு ஃபீல் வருது. அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இதுலமே ஒரு சில டைம் வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பா இருக்குது. டீடைல்மே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் வருது. சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கேமராலாம் பயங்கரமா இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இவங்களோட AMOLED 2 மொபைல்லையே கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதே மாதிரியான ஒரு கேமரா செட்டப்பை இதுக்கும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட கேமரா பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்திருக்கும். இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 4K 30 fps கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபில 4K கான சப்போர்ட் இருக்காது. பட் இந்த மொபைல்ல 4K 30 fps கான சப்போர்ட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். ரியர்ல நீங்க EAS ஆன் பண்றீங்க அப்படின்னா 1080 ல எடுத்துக்க முடியும். EAS ஆன் பண்ணாம எடுத்தா 4K ல எடுத்துக்க முடியும். இதுல OIS கிடையாது. சில வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128, 8+128. 6+128 15,000 ரூபாய்க்கும் 8+128 16,500 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. இது போக இனிஷியல் செல்லிங்கா கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சோ அப்படி பார்க்கும்போது 14,000 ரூபாய்க்கும் 15,500 ரூபாய்க்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சோ 14,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல MediaTek Dimensity 7300 ஓட AMOLED டிஸ்ப்ளேயோட ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட இந்தியன் பிராண்ட்ல இருந்து ஒரு லைட் வெயிட்டான மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.